கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. என்னடி ஆடி அசைஞ்சு வரீங்க? வேலைக்காரிங்கிற நினைப்பு மனசுல இருக்கட்டும். இந்தா நீ என் துணியெல்லாம் துவைச்சு காய வச்சு அயன் பண்ணி கொண்டு வா. புடி. ஏ கொடமிளகா, நீ என்ன பண்ற? என் பாத்ரூம நல்லா கிளீன் பண்ணி பளபளன்னு ஆக்கணும், புரியுதா? ஹே பட்டிக்காடுங்களா, நான் திமிரா? மரியாதையா சொன்னதை செய்ங்க, பாங்க. அம்புட்டு தானே, செஞ்சிருவோம். ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் ட்ரெஸ் கொண்டு போய் பாத்ரூம்ல போட்டிருப்ப. உன்ன விடு விடு விடுன்னு சொல்றேன்ல. ஏய், மரியாதை கைய விடுறியா இல்ல பாட்டியை கூப்பிட்டுமா? கூப்பிடுறீ முண்டக்கண்ணி. எங்களுக்கும் இன்னும் வசதியா இருக்கும். நாங்களும் சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நீ மலருக்கு பண்ண அநியாயம் எல்லாம் எங்க 2 பேருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக அந்த அப்பாவி பொண்ணோட வீடியோவை அனுப்பி அவளை நாசம் பண்ணிட்டியடி. அடியே தீபிகா, உன் பக்கவாத்தியம் அந்த இட்லி மூஞ்சி இருக்குல்ல, அது எங்ககிட்ட மொத்தத்தையும் வளரிடுச்சு. இது பூராத்தையும் பார்வதி பாட்டிகிட்ட சொல்லி உன் மானத்தை வாங்கணும் தான் நாங்க இங்க வந்தோம். பார்வதி பாட்டி மனசு கஷ்டப்படுமேன்னு தான் விட்டுட்டோம். இப்படி ஒரு தருதலை நம்ம குடும்பத்துல பிறந்திருக்கேன்னு தெரிஞ்சா அவங்க மனசு உடைஞ்சு போயிருவாங்கன்னு தான் சொல்லாம விட்டுருக்கோம். ரொம்ப பண்ணுன உன் குட்ட சபையை கூட்டி உடைச்சு விட்டுருவேன். இத்தோட உன் விளையாட்டெல்லாம் நிறுத்திக்கோ. இனிமே எங்க விஷயத்துல தலையிட்ட உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் பார்வதி பாட்டிக்கிட்ட சொல்லி விட்டுருவேன். ஒதுங்கி வாய மூடிக்கிட்டு இருக்கணும், புரிஞ்சுதா? பாப்புல ஹலோ, சொல்லு தீபி. பைத்தியம், அந்த மலர் மேட்ர ஏண்டி அந்த பட்டிக்காடுங்க கிட்ட உளறி கொட்டின? அவங்களுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சிருச்சு. இன்னும் 2 பேருமா சேர்ந்து அடிச்சு உதச்சு பாடா படுத்தி உண்மையை வாங்கிட்டாங்க. என்ன மன்னிச்சிரு தீபி. அவளுங்க உன் மேல மட்டும் இல்ல, என் மேலயும் கை வச்சிட்டாளுங்க. என்ன சொல்ற தீபி? ஆமாண்டி, என் மேல கைய வச்ச அவளோட கைய நான் உடைக்கல. நான் தீபிகா இல்ல. டேய் மச்சான், ஒரு நல்ல டீ கடையா பார்த்து நிப்பாட்றா, டீ சாப்பிடுவோம். டேய் போடா. ஏதாவது ஒரு மேட்டர் சொல்லி இவங்கிட்ட ஒரு டீயை கரெக்ட் பண்ணுமே. உன் லவ்வை டெவலப் பண்ண ஏதாவது ஐடியா பண்ணலான்னு யோசிச்சேன். தலை விண்ணு இருந்துச்சு. அதான் ஒரு டீயை போட்டு மச்சானோட லெவலுக்கு ஏதாவது ஒரு மேட்டர் பிடிக்கலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல விடு, நீ கொடுத்து வச்சது அவ்வளோதான். இதை முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதுனே. முதல்ல ஒரு டீயை போடுறோம், அப்புறம் தான் மற்ற வேலையே. உன்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது விட்டு போட்டாதான் டீ வரும்னு எனக்கு தெரியாதா என்ன? அன்னைக்கு அந்த பட்டிக்காடுகளுக்காக ஜீவா நடு ரோட்ல வச்சு என்ன அவமானப்படுத்தினா. ஆனா இன்னைக்கு அந்த பட்டிக்காடு என் மேலேயே கை வச்சிட்டான். என் மேல கைய வச்ச அவ கைய தூக்க முடியாம 10 நாள் அவ படுக்கையிலே இருக்கணும். அதுக்கு ஏதாவது பண்ணணுமே.
என்ன பண்ணலாம்? அம்மா ஃபோனை சார்ஜில் போட்டு நோண்டிட்டு இருக்காதீங்கம்மா, ஷாக் அடிச்சிட போகுது. ஏய் செல்வி, ஆ அம்மா, இப்போ என்ன சொன்ன? ஷாக் அடிச்சிட போகுதுன்னு சொன்னம்மா. இங்க வா. அம்மா, தெரியாம உங்களுக்கு புத்தி சொல்லிட்டேன், என்ன அடிச்சிடாதீங்கம்மா. தேங்க்ஸ். எதுக்குமா? சரியான நேரத்துல சரியான ஐடியா கொடுத்த. கபடி 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 கபடி. வணக்கம் சீனியர். ஹேய், வணக்கம் சொல்றதுக்கு உனக்கு இவ்வளோமா? மச்சான் இப்ப பாரு. போயே 2 டீயும் ஒரு தம்மு சொல்லு. போ சீக்கிரம் போடா, அச்சிர போறேன். ஏய் நில்லு. ஆ இவன் சொல்றான்னு நீயும் டீ வாங்க போயிட்டு இருக்க. ஏண்டா ஜூனியர் பசங்க கிடைச்சா ஆடு விட்டிருவியா உன்ன? தம்பி, அம்மா நீ எந்த டிபார்ட்மெண்ட்டு? பயோகெமிஸ்ட்ரி. பயோ கெமிஸ்ட்ரியா? ம் சரி, நீ போ. வரேன் சார். ஏண்டா நீயும் வாங்கி தர மாட்டேங்கிற, வாங்கி தரவனே விரட்டி விட்டுற. என்னோட ஸ்பான்சர் ஒவ்வொன்றத்தையா நீ க்ளோஸ் பண்ணிட்டே வர. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லடா. கூல். டேய் இப்போ நீயே டீ சொல்லு. மாஸ்டர் என்னப்பா? 2 டீ. சரிப்பா. ஓ மை காட், இவன் கிட்ட இருந்து ஒரு டீயை வாங்குறதுக்குள்ள பெரிய போராட்டமா இருக்கு. ஏய் பட்டிக்காடு, உன்னை இது வரைக்கும் நிறைய பிரச்சனையில மாட்டி விட ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா நீ தப்பிச்சிட்ட. இந்த தடவை உன்னால தப்பிக்கவே முடியாது. திடீர்னு ஜீவா இங்கே வந்து தொலைச்சிட்டான்னா எல்லாமே கெட்டு போயிடுமே. எதுக்கும் அவனை வர விடாம சேஃப்டிக்கு கேட்டு பாத்துருவேன். ஓசிட்டி இவ்வளோ நல்லா இருக்கே. டே மச்சி, டீ சூப்பரா இருக்குல்ல? ஓசிட்டி இல்ல, சூப்பரா தான் நோ இருக்கும். ப்ராப்ளம். இன்னொரு டீ சொல்லேன். முதல்ல குடிச்ச டீக்கு ஒழுங்கு ஐடியாவை சொல்லு. 10 ரூபா டீக்கெல்லாம் ஐடியா வராதுப்பா. ஒரு குவார்டர் முன்னாடி வச்சு பாரு, ஐடியா சும்மா அருவி மாதிரி கொட்டு. ஒழுங்கு மரியாதையா நீ குடிச்ச டீக்கு இப்ப ஐடியா சொல்லியே ஆகணும். போன் அடிக்குது பாரு மச்சான், அதை எடுத்து பேசு. அதை விட்டுட்டு உமா கொடுக்குற மாதிரி ஏவாய பார்த்துனுக்குற. சொல்லு தீபி. என் மேல உனக்கு இன்னும் கோவம் போலையா ஜீவா? அப்படிலாம் எதுவும் இல்லை, சொல்லு. இப்போ நீ ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வரியா? ஒரு கப் காஃபி சாப்பிட்டு சின்னதா ஒரு சாட், அப்புறம் டின்னருக்கு வெளியே போகலாம். இல்லை, எனக்கு வேற கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. தப்பாக நினச்சிக்காத ப்ளீஸ். இட்ஸ் ஓகே ஜீவா, நோ ப்ராப்ளம். ம் ஓகே, பாய். நீ வரக்கூடாதுன்னு தான் நான் உன்னை இன்வைட் பண்ணேன். எனக்கு நீ இங்க வரக்கூடாது ஜீவா. மச்சி, தீபிகா என்ன சொன்னா? அவன் என்ன சொல்லுவா? அண்ணே வீட்டுக்கு வா, காஃபி சாப்பிடலாம், டிஃபன் சாப்பிடலான்னு கூப்பிட்றான். எனக்கு வேற வேலை இல்லை. அட பாவி, ஒரு அருமையான சான்ஸை மிஸ் பண்ணிட்டியடா. நீ வரேன்னு சொல்லியிருந்தா உன் கூட நானும் ஒட்டிக்கிட்டு வந்திருப்பேன்ல. நீ தீபிகாவோட ஒரு காஃபி சாப்பிடும் போது நான் மாறி கூட அட்லீஸ்ட் ஒரு சுக்கு காப்பியாவது சாப்பிட்டுருப்பேன்ல. என்னடா வளர்ற? மாறி எங்கடா அங்கே வருவா? ஏண்டா நீ தானடா சொன்ன ஹோம் கேர் வேலைக்கு தினமும் அந்த பொண்ணுங்க பார்வதி தேவி மேடம் வீட்டுக்கு போகுதுன்னு? ஆமாண்டா, ஆ. நான் மறந்தே போயிட்டேன்.
அப்போ பூங்குடி கூட அங்கதானே இருப்பா. ஓகேடா பாப்போம். ஓகேடா பாய். டேய் 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 என்னடா என்னடா பார்க்கலாம் அப்படியே அப்ரப்டா கட் பண்ணிட்டு போற? டேய் நீ எதுக்கு மச்சாங்க? மச்சி என்னடா இப்படி சொல்லிட்ட? நீ பூவை பார்க்கும்போது நான் பூசணியை பார்த்துட்டு போறேன். என்னடா பூவு பூசணின்னு வளர்ற? லவ் மூட் ஸ்டார்டிங். அதாவது மச்சான் நீ பூங்கொடியை பார்க்க போற, நான் என் ஆளு பம்கின் மாரிய பார்க்க போறேன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பேசாம ரூமுக்கு போய் படிக்கிற வேலையை பாரு. சரியா? அப்படிலாம் சொல்லக்கூடாது, நானும் கூட வருவேன் வருவேன். உன்னை எப்படி கழட்டி விடுங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு வச்சிருக்கிற ஆப்பே என்னமோ பிளான் பண்றாரா? என்ன மச்சான் ஏதோ டீப் திங்கிங்ல இருக்க மாதிரி தெரியுதே. சரி மச்சான், நம்ம டீ சாப்பிட்டு போலாம். போய் டீ சொல்லு. வரே வா, அப்படி வா வழிக்கு. She is a fantasy சுடாரன்னானா மாஸ்டர் ரெண்டு டீ ஸ்ட்ராங்கா. ஐயோ பூசணி நல்லா சாப்பிடுவா. அவகிட்ட ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஓவரா கற்பனை பண்ணிக்காதடா. ஐ லவ் யூ இது குழந்த மாதிரி ஆயிடும். போயிட்டு கட்டி பிடிச்சி ஐயா அடிச்சானா செத்துருவோம். இன்னொரு டீனே தேங்க்ஸ்யா. சூப்பரா. என்னடா டீ இது? சூடே இல்ல. போய் வேற டீ சொல்லு போ. போடா. சூடாத்தானே இருக்கு. பிளான் பண்றேன். மாஸ்டர் இன்னொரு டீ சூடான்னு சொல்ல வந்தேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் அக்யூஸ்டா மாஸ்டரானே தெரியலையே. ஐயோ அவனை பார்க்க போறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, உன்னை எப்படி கழட்டி விட்டுட்டு போறேன்னு மட்டும் பாரு. டீ எடுத்துங்க. ஓகேண்ணே. ஐயோ டேடி புற 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 டே. இவ்வளோ சூடா வாடா வாங்கிட்டு வருவேன். புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னடா சிரிக்கிற? நீ எதுக்கு இதெல்லாம் பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஆனா மவனே, என் உயிரே போனாலும் என் லவ்வர், என் டார்லிங் பூசணிய பார்க்க உன் கூட வந்தே தீருவேன். அதனடா காமெடியன் லவ்னா உங்களுக்கு இலக்கரமா போச்சா? யூ பிளடி பாஸ்கர். ஹேய், நாங்க தாண்டி என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்டே. உன்னை லேசா ரெண்டு தட்டிட்டு போயிடலான்னு பார்த்தேன். மவனே ரொம்ப ஓவரா பேசுறியே. உனக்கு தருமடி தான் கரெக்ட். இருடி. ஆடு மாட்டிருச்சு, என்ன பண்ணலாம்? மச்சான், அந்த வெள்ளை சட்டை உன்னையும் முறைச்சு முறைச்சு பார்க்கறான்டா. யாரா? அவன்தான். பயந்துட்டா. ஹாய். அம்மா சத்தியமா சூப்பர். மச்சான், அந்த ஆளு மறுபடியும் முறைக்கிறான்டா. நம்ம ஸ்டூடெண்ட் கெத்த காட்டுறா. என்ன மச்சான் பண்ண சொல்ற? அவன் அப்படியே டெரரா முறைச்சிக்கிட்டே இரு. அவன் தானா பயந்து எந்திரிச்சு போயிடுவான்.
என்ன தம்பி ஆ, என்ன வேணும்? என்னைய உத்து பாக்குறீங்க? பார்க்கல, முறைக்கிறேன். எதுக்கு முறைக்கிறீங்க? சும்மா. சும்மா முறைக்கிறது, சின்ன பசங்க மாதிரி கல் எடுத்து தலையில போடுறது, என்ன பார்த்தா என்ன கேன பையன் மாதிரி தெரியுதா? Of course. ஏய், சொல்றா. இங்க பாருங்க, நான் காலேஜ் ஸ்டூடெண்ட், என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீ காலேஜ் ஸ்டூடெண்ட்னா நான் பயந்துடணுமா? ஏய், நான் இந்த ஏரியா கவுன்சிலரா. எது? ஏய், இவனை அடிங்கடா. ஒரு அடிக்கு 10 ரூபா தரேன். அடிங்க. ஐயோ போச்சே. மேடம், நீங்கள் சொன்னீங்கன்னு தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன். என் பேர் எதுலேயும் அடிப்படாமல் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தொட்டா ஷாக் அடிக்கும்ல. ஷாக்கா? ஸ்ட்ரெயிட் கனெக்ஷனே கொடுத்துருக்கேன். தொட்டா தூக்கி அடிச்சிடும் மேடம். நீ சொன்ன அந்த எல்லோ வயரை புடுங்கி விட்டா நார்மல் ஆயிடும்ல. ஆமாம் மேடம். இந்தா நான் வரேன் மேடம். வராத, போ. செல்வி, அம்மா, சொல்லுங்கம்மா. டேங்க்ல தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். மோட்டார் ஸ்விட்ச் ஆன் பண்ணு. சரிங்கம்மா. செல்வி, மா, எதுக்கு எடுத்தாலும் நீயே ஓடிட்டு இருப்பியா? எனக்கு தலை வலிக்குது. டிஆர் போடுவா உங்க கிராண்ட் பாவா? அந்த பட்டிக்காடுங்க வேலைக்கு தானே வந்திருக்குங்க. அதுங்கள மோட்டர் ஆன் பண்ண சொல்லு, போ. ம், சரிங்கம்மா. கண்ணுங்களா, டேங்க்ல தண்ணி தீந்து போச்சு. கொஞ்சம் மோட்டார் சுவிட்ச் ஆன் பண்றீங்களா? சரிக்கா. பூவே, நான் போய் ஆன் பண்ணிட்டு வந்துடுறப்பல. மாறி, நில்லுப்புல. புள்ள, நீ ஒன்றும் போவேனா. நீ இங்கே உட்காந்து பூஜை வேலையை பாரு. சரி, நீ போயிட்டு வா.